ஃப்ரெண்ட்ஸ், இதை கேளுங்க. கௌரவமான குடும்பத்தில் பிறந்த யாருனாலையும் இந்த மாதிரி பேச முடியாது. உங்க மாதிரி ஹலோ, உங்களை பத்தி நெகட்டிவ் கமெண்ட் போட்டாத என்னம்மா நான் வீடியோவே போடக்கூடாதுங்கிறீங்களா? நீ இப்ப போடுடி, உன் வீட்டுல நடக்கிறத போடு, உன் புருஷன் கூட எப்படி படுக்கிறான்னு போடு. இத்தனை வயசா உனக்கு எவ்வளவு அறிக்கிறது போடு. தனக்குத்தானே மாலை போட்டுக்கிட்டு தனக்குத்தானே மரியாதை செஞ்சுக்கிட்டு தானே அதுக்கு புத்திசாலித்தனம் இருக்கணும். இந்த மாதிரி பேசுனா நீ விஜய் டிவில வரதில நீ பெரிய புடுங்கியா? என்ன அம்மா ரெக்கார்ட் பண்றோம்னு அம்மா அம்மான்னு தொகுக்கறியா நீ? ஒரு நிமிஷம் ஆகாது உன் வீட்டுக்கு வந்து உன் முடிய கொத்த பிடிக்கிறதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகளிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், அரசியல் பேசிய பாரிக்கு மிரட்டல், எனக்கும் மிரட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா? அந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அந்த பதிவு யாராவது பார்க்கலன்னா போய் பாருங்கள், பேசும் பாவைகளில் இருக்குது. இந்த வீடியோக்கு இதில் லிங்க்கும் கொடுக்குறேன். இல்லை, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன் தீபாவளிக்கு அடுத்த நாள். அதுக்கு அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த இது வந்து நீங்கள் இனி என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் அனுப்பிட்டாங்க. புகார் கொடுத்ததுக்கு அவங்க செய்ய முடிஞ்சதை செஞ்சிட்டாங்க. அதுதான் நான் இந்த பதிவு போடுறேன். போலீஸ் ஸ்டேஷனில் தலைமை காவலர் அந்த நம்பருக்கு கூப்பிட்டு அவங்க கூட பேசினார். பேசும்போது நான் அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ரொம்ப ரூடாக பேசினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் என்கிட்ட பேச தேவையில்லைம்மா அப்படின்னு சொல்லி தான் அவர் ஃபோனை கட் பண்ணார். நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் இதுதான். அதாவது மனுஷங்களை மதிக்க மாட்டோம், சட்டம் காவல்துறைக்கிட்டையும் மதிக்க மாட்டோம். அப்படின்னா இனி அடுத்தது வந்து நீங்கள் மக்கள் தான், அதனால் உங்கள் முன்னாடியே இதை வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பதிவை உங்களுக்கு தரேன். நான் வந்து எந்த இடத்துலையும் இவங்களை பற்றின எந்த விஷயத்தையும் நான் குறிப்பிட்டதே இல்லை. அவங்க பேரோ, அவங்க நிறுவனத்து பேரோ, அவங்க ஃபோட்டோவோ எதுவுமே குறிப்பிட்டதே இல்லை. நான் பொதுவாக பல விஷயங்களை பற்றியும் பேசுகிறேன். இவங்களுக்கு வந்து அங்கே ஏதோ குத்தி இருக்கு போல இருக்கு, அதனால் அவங்க நம்மளை கூப்பிட்டு பேசினாங்க. இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அப்போ நான் விட்டுட்டேன், அதை பற்றி பெருசாக எதுவும் கண்டுக்கல, நான் விட்டுட்டேன். ஆனால் ரெண்டாவது தடவையும் இதே நடக்கும்போது அப்போ நான் வீடியோவே போட வேணாமா? நான் ஏதோ ஒரு சம்மந்தப்பட்டு ஒரு வீடியோ போட்டு தான் ஆகணும். நான் வீடியோ போட்டால் உடனே நீ என்ன தான் சொல்கிற அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? நான் போடுற பதிவுக்கு உங்களுக்கு குத்துனா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. முன்னாடி பேசின பதிவையும் நான் உங்களுக்கு போடுறதுக்கு ரெடி தான். ஆனால் அந்த பதிவில் இன்னொரு பிரபலத்தை பற்றியும் குறிப்பிட்டாங்க. அந்த பிரபலத்தை பற்றி இவங்க பேசினது அதில் இருக்குது. எனக்கு அந்த பிரபலத்தை பற்றி வெளியே விட இஷ்டம் இல்லை. அதுக்காக நீங்கள் அவங்க எனக்கு ஏதோ தெரிஞ்சவங்கனோ, எனக்கும் அவங்களுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கோ அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க. ஒரு மரியாதை தான். அவங்க நல்ல ஒரு சிறந்த, அதனால் நான் வெளியே விடலை. அதே மாதிரி அந்த பிரபலத்தை பற்றி இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் அந்த தலைமை காவலர்கிட்டையும் இவங்க பேசும்போது அவங்க பேரையும் சொல்லிட்டாங்க. அவர் ஃபோனை வச்சதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டார், யாரும்மா அவங்கள பற்றி ஏமா நீங்கள் எங்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எங்களுக்கு இஷ்டம் இல்லை சார், அவங்கள வெளிப்படுத்தணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. இந்த அம்மா பேசுனாங்க, அதனால் இவங்களை பற்றி மட்டும்தான் நான் புகார் கொடுக்குறேன், அவங்கள பற்றியெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க பேசின ஆடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஆனாலும் நான் எதை சொல்லணுமோ அது மட்டும்தான், எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். இந்த அம்மாவோட ஒரு பழக்கத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தான் வந்து ஒரு இடத்துல தன்னை வந்து நிரூபிக்கணுங்கிறக்காக யாரை வேணாலும் இழுத்து விட்டுல விட்டுருவாங்க. அந்த விஷயத்த முதல்ல இவங்க கூட பழகிறவங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாளைக்கு கூலாக எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே இழுத்து போட்டு தான் பிரச்சனையை அவங்க தீர்த்துக்க பார்ப்பாங்க. ஏன்னா தேவையே இல்லாமல் அந்த பிரபலத்தோட பேர் இன்னைக்கு அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போலீஸோட இதில் இருக்குது. தன்னை காப்பாற்றிக்கிறக்காக எதை வேணாலும் செய்கிற ஒரு ஆள் தான் இவங்க. நீங்கள்லாம் என்ன நினைப்பீங்க? ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் கடவுள் என்னை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு உணர்வீங்கள? ஐயோ இது நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும், கடவுள் தான் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு உணர்வீங்களா இல்லையா? அப்படி ஒரு உணர்வு சாதா மக்களுக்கே இருக்கும். எனக்கு இருக்குது. கையெடுத்து தான் நான் கடவுளை கும்பிடுறேன், இப்படி தானே கும்பிடுறேன் நான், இதுக்கு மேலே எதுவும் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்
அப்படி நான் கும்பிடுறதுக்கே எனக்கு வந்து கடவுள் எல்லாமே கொடுத்து என்னை பார்த்து நட, எங்கேயும் குழியில் விழுந்துடாத, கவனமாக இருன்னு சொல்லி நடத்தும் போது இப்படி அப்படி அவ்வளோ மாலை அவ்வளோ எல்லாம் செஞ்சு கும்பிடுறீங்கள, உங்களை கடவுள் காப்பாற்றணுமா வேண்டாமா? இப்படி வந்து நீங்கள் வெளிப்படுற மாதிரியா ஒரு விஷயத்த பண்ணுவீங்க? அப்போ கடவுள் உங்ககிட்ட இருந்தா உங்களை காப்பாற்றிருக்கணுமா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. கடவுள் என் கூடயே இருக்காரு, கடவுள் என் கூடயே இருக்காரு, நான் கடவுள் கூடயே இருக்கேன்னு பேசுறவங்களுக்கு கடவுள் ஏன் உங்களை காப்பாற்றல? இந்த விஷயத்த நடக்காம கடவுள் தடுத்திருக்கலாமா இல்லையா? தடுக்கலல்ல. அப்போ கடவுள் உங்ககிட்ட இல்லைன்னு தானே அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஆடியோ கேட்டதுக்கப்புறம் நான் சொன்னது உங்களுக்கு புரியும். ஒரு புனிதமான இடத்துல தான் கடவுள் இருப்பார். ஒரு அசிங்கமான இடத்துல, ஒரு அருவருக்கிற இடத்துல கடவுள் இருக்கவே மாட்டார். நல்ல இடம், நல்ல ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அங்கே கடவுள் இருப்பார். கடவுள் இங்கே இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. அது ஒன்று தான். இதை தான் நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த ஆடியோவையை வெளியே தரணும், தவிர வேற எதுவுமே இல்லை. கடவுளே கிடையவே கிடையாது. கடவுள்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா இந்த இடத்துல சத்தியமா இருக்க மாட்டார். அவ்வளோ ஒரு மோசமான ஒரு இடம். இதுக்காகவே தான் இப்படிப்பட்டவங்க, அதாவது போலியா கடவுள் பேரை சொல்லிட்டு நான் கடவுள், நான் கடவுள் 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 தான், எனக்கு எல்லாமே கடவுள் தான் இப்படி அப்படின்னு ஒரு போலியா தான் வாழணுங்கிறதுக்காக கடவுளையே யூஸ் பண்ணிக்கும் போது கடவுளே உன்னை கைவிட்டுருவார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அப்படி தானே நினச்சிட்டு இருக்கீங்க. கடவுளை கும்பிட்டா கடவுள் நம்மளை காப்பாற்றிடுவார், கடவுளை கும்பிட்டு நேர்மையாகவும் இருந்தால் தான் கடவுள் உங்களை காப்பாற்றுவாரோ தவிர கடவுளை கும்பிடுற மாதிரி வேஷம் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தா கடவுள் சத்தியமாக உங்களை காப்பாற்ற மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ புதுசாக ஒரு ஆசை வந்திருக்கு. அதாவது தனக்குத்தானே மாலை போட்டுக்கிட்டு, தனக்குத்தானே மரியாதை செஞ்சுக்கிட்டு, தானே மைக்கை பிடிச்சிக்கிட்டு பேசணும். எல்லாரும் ஆன்மீக சொற்பொழிவாளர்களாக இருந்து பேசுகிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளும் பேசணும் அப்படின்னு ஆசை வந்திருக்கு. அதுக்கு ஸ்டஃப்பு வேணும். புரிஞ்சதுங்களா? என்ன கேட்குறல்ல, சோஃபாவில் உட்காந்து, உன் வீட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு நீ பேசுனா நீ பெரிய ஆளா? என் வீட்டு சோஃபாவில் உட்காந்து நான் பேசுறது என்னோட புத்தியை வச்சு, சரிங்களா? என் புத்தியை யூஸ் பண்ணி நான் பேசுகிறேன். நான் எந்த பொருளையும் விற்கலை. நான் வியாபாரி இல்லை, பொருள் விற்கிற வியாபாரி இல்லை. எனக்கு எதுக்குமா உங்கள் மேலே பொறாம? நான் என்னோட புத்திசாலித்தனத்தை வச்சு நான் உட்காந்து பேசுகிறேன். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் உட்காந்து பேசுங்க, யார் வேண்டானா? இப்போ அதை தானே ட்ரை பண்ணுறீங்க. மேடை ஏறி மைக் பிடிச்சி மாலை போட்டுட்டு பேசணும், அதுதானே எல்லாரும் செய்கிறாங்களே. அவங்க மாதிரி நம்மளும் செஞ்சு அந்த மாதிரி புகழடையணும் தானே. அதுக்கு புத்திசாலித்தனம் இருக்கணும். இந்த மாதிரி பேசுனா அந்த மாதிரி எல்லாம் போகவே முடியாது. புரிஞ்சதுங்களா? இந்த மாதிரி பேசினான்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன், போட மாட்டேங்கிறேன்ல. இப்போ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கேளுங்க. இந்த இடத்துல தெய்வம் இருக்குமா இருக்காதான்னு மட்டும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கேளுங்க. கௌரவமான குடும்பத்தில் பிறந்த யாருனாலையும் இந்த மாதிரி பேச முடியாது. உங்கள் மாதிரி நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்கனால இதை கேட்கவே முடியாது. கேளுங்க. புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னு திரும்ப என்னை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா. புது சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, அந்த சேனலை வளர்க்கறதுக்காக எங்களை பத்தி பேசுறீங்களான்னு கேட்டேன். அம்மா, நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன், சொல்லுங்க. ஏதோ பேசிட்டு இருக்கீங்க சரிம்மா. கமெண்ட்ல வருதுல்ல, ஏன் இத பத்தி பேசுறீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவா இருக்கிற கமெண்ட்டை மட்டும் டெலீட் பண்ண தெரியுதுல்ல. ஒருத்தி கஷ்டப்பட்டு உனக்கு ஒரு வழியும் இல்லாம ஒரு புடவை கட்டி லிப்ஸ்டிக் போட்டு கையில கழுத்துல ஒரு மாலையை போட்டு உன் வீட்டு சோஃபால உட்காந்து நீ பேசுவ. ஆனா நாங்க கறி வலிச்சு வேலை பாக்குறோம் ராத்திரியும் பகலுமா. உனக்கு அது அவ்வளவு கஷ்டமா இருக்கா? இது நல்லிமாக்கு அறிவே கிடையாதா? உண்மையான பாசத்துக்கு தான் வர்றாங்க. மேக்கப் போட்டுட்டு என் கடைக்கு என்னைக்காவது வந்து நீ பாத்திருக்கியா? நான் என்னைக்காவது அவங்களுக்கு காசு கொடுத்து நீ பாத்திருக்கியா? உண்மையா? முதல்ல என்னம்மா எனக்கு போய் படுடி நாயே. நான் யாரையுமே இப்படி பேசுறது இல்ல, உன்னை மட்டும் தான் பேசுறேன். தேவடியா முண்ட, இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு செத்துரு நீ எல்லாம்.
என்னம்மா நான் பேசுறேன்? என்ன பேசுற நாய நீ? என்ன பேசுற? ராத்திரி பகலமா ஒத்த பொம்பளைய நின்னு வளர்ந்து வந்திருக்க. அம்மா நான் என்ன பேசுறீங்க? ஹலோ ஊரை ஏமாத்துறோமா நாங்க? ராஜலட்சுமி அம்மா நான் வர்றேன், நீ இருடி. உனக்கு நான் இதோட விட மாட்டேன். உன் வீட்டுக்கு வரனா இல்லையா பாரு இன்னைக்கு. வாங்கம்மா நீங்க வாங்க. என்ன வாங்கம்மா? என் நாயே, உனக்கு அப்படி ஒரு பொழப்பு தேவைப்படுதா நாயே? உன் வீட்டுல சோஃபால உட்கார்ந்து ஏமாத்தி பொழைக்கிறமா? என் நாயே, நான் செஞ்சிருக்க மாட்டேன். எங்கம்மா ஏமாத்தி சாவடி. இதுக்கு 10 பேர்த்த போய் படுறி. உண்மையா பக்தியா செய்யறவங்களை கேவலப்படுத்தாதீங்க. பொம்பளையாடி நீ எல்லாம் பொம்பளையா? உனக்கு வயிற்றுல புள்ள பூச்சி பரவிச்சா? அந்த ஆண்டவனுக்கு கண்ணு இருக்கா? நான் இப்ப என் வாராய் முன்னாடி நின்று தாண்டி கேட்கிறேன். என் வாராய் முன்னாடி நின்று தாண்டி கேட்கிறேன். யாரோட பக்தி போய் வீட்டுக்கு வர்ற, உன் வீட்டுக்கு வந்து உன் முடிய பிடிச்ச ஆயலன்னு வச்சுக்கோ. அம்மா இருங்க. என்னடி பேசுற? என்ன பேசுற? வாராய்க்கு முன்னாடி தான் கேக்குறேன். என்ன பேசுற? யார பத்தியே கேவலப்படுத்துவ? நான் ஒரு பொம்பளையும் கேவலமா பேசுனது இல்ல. கூட எவங்கடையாவது போய் படுக்கிறவா கூட எவ்வளவு மனசு வலிமையா வச்சுட்டு படுக்கணும்னு நினைப்பேன். அம்மா நான் என்ன பேசுனேன்? எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? என்ன நடந்து தெரியாம பேசாதீங்கம்மா. யார சொல்லுவீங்க நீங்க? யார சொல்லுவீங்க? ஒன்னும் சொல்லலையம்மா. என்ன சொல்லிருக்க? என்னதே யார் சொல்லியா? அப்ப நெகட்டிவ் கமெண்ட் தேவடியா முண்டை. நெகட்டிவ் கமெண்ட் ஒருத்தி போட்டுருக்கா, உனக்கு அதெல்லாம் இடிக்கணும். இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையாடி? இப்படி உனக்கு ஒரு 60 வயசுல உனக்கு இந்த வாழ்க்கை தேவையா? எனக்கு புரியலம்மா. என்ன நாய புரியல? வர்றேன் இரு, வர்றேன். உன் வீட்டுக்கு இப்ப வர்றேன். வை வர்றேன். ஹலோ, உங்களை பத்தி நெகட்டிவ் கமெண்ட் போட்டதை மட்டும் டெலீட் பண்ணிருக்கீங்கல்ல. அப்ப ஒரு பொம்பளை ஒரு பொம்பளை வளர்ந்து வருது, உங்களுக்கு ஏன் அவ்வளவு உறுத்துது? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எதனால அப்படி பேசுனீங்க? எது உண்மை? நீ எங்க கடைக்கு வந்திருக்கியா? என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு? என்னம்மா நான் வீடியோவே போடக்கூடாதுங்கிறீங்களா? நீ இப்ப போடுடி. உன் வீட்டுல நடக்கிறத போடு. உன் புருஷன் கூட எப்படி படுக்கிறான்னு போடு. இத்தனை வயசா உனக்கு எவ்வளவு அரிக்குதுன்னு போடு. நாய, ஒருத்தி கஷ்டப்பட்டு உழைச்சு வர்றது உனக்கு அவ்வளவு வலிக்கிறா? நீ விஜய் டிவில வந்தீங்கன்னா நீ பெரிய புடுங்கியா? எங்களுக்கெல்லாம் என் புருஷன்கிட்ட பேசுறதுக்கு நேரம் கிடையாது. என் பிள்ளை குட்டிய பாக்குறதுக்கு நேரம் கிடையாது. அம்மா நான் உங்களை ஏதாவது குறிப்பிட்டு என்ன அம்மா ரெக்கார்ட் பண்றோம்னு அம்மான்னு சொல்லுறியா நீ? ஒரு நிமிஷம் ஆகாது உன் வீட்டுக்கு வந்து உன் முடிய கொத்த பிடிக்கிறதுக்கு. வாங்கம்மா, நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அட நாயே, முதல்ல அத்தனை நீ ஒண்ணு வீடியோவை டெலீட் பண்ணிடு ஒழுங்கா. முண்டை, அருகட்ட முண்டை. உனக்கு இப்படி காசு கேக்குதாடி? இவ்வளவு புகழ் கேக்குதாடி? அடுத்தவங்களை திட்டி உனக்கு அவ்வளவு சம்பாத்தியம் கேக்குதாடி? அம்மா இதெல்லாம் நல்லா இல்ல. நான் யாரையுமே திட்டல. என்னடி நல்லா இல்ல? இதுக்கு 10 பேர்ட்ட போய் படுத்து சம்பாதிக்க. கேவடியா முண்டை சாவுடி எல்லாம். நீ உனக்கெல்லாம் எதுக்கு உசுறு? இவளை கேக்குறானே சாவ நீ. உனக்கு பொறாம வருதோ? நான் பாட்டு ஒரு வீடியோ போடுறேன், நீங்க பாட்டு உங்க வேலையை பாக்குறீங்க. அப்படியா? உன் புருஷன் கூட படுக்கிறத எடுத்து போடுறீ, நல்லா போகும் வியூ. குடுக்குறீங்க, போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், 2 கால் வந்துச்சு. 2 காலும் எடுத்ததும் இப்படி தான் பேசினாங்க. நான் எதுவும் பண்ணலை. எனக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருந்ததுனால நான் எதுவுமே பேசலை. நான் உங்களுக்கு அந்த பதிவில் என்ன நடந்துச்சுன்னு நான் அன்றைக்கி நடந்த விஷயங்கள் அத்தனையுமே நான் உங்களுக்கு முழுமையாக போட்டிருக்கேன். இவ்வளவுதான். இதுக்கு இந்த மாதிரி ஒருத்தங்கனால பேச முடியுமா? இவங்கக்கிட்ட கடவுள் இருக்கா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்காக மட்டும்தான் நான் இது போடுறேன். கடவுள் இருக்கிற இடமா இது அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்கிறதுக்காக மட்டும்தான் இது நான் போடுறேன்.